மொத்தல். பாடம் மொத்தலும் கணத்தாக்கு விசையும், கணத்தாக்கு மொத்தல், இந்த ரெண்டையும் பத்தி படிக்கிறது தான் பாடம். ரைட். முதலாவது நாங்க பார்ப்போம். இதுல கணத்தாக்குண்டா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் கணத்தாக்கு அப்படின்ற தியரி பார்த்தா தான் போகும். ரைட். கணத்தாக்கு கணத்தாக்குன்றது ஒரு பொருள்ல எஃப் என்ற விசை தாக்குது எடுக்கிறேன். எஃப் என்ற விசை ஒரு பொருள்ல தாக்கு. எம்தினியுடைய ஒரு பொருள் எடுக்கிறேனே. ரைட். டி சமன் சைபர்ல தாக்கு. இந்த விசை தாக்கி இந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரம் போகுது. போயிட்டு டி சமன் டீன்ற நேரத்திலையும் பார்த்தா அதே விசை இந்த பொருள்ல தாக்கிண்டி இருக்குது. அதாவது ஒரு மாறா விசை உண்டு ஒரு பொருள்ல தாக்கிண்டி. ஒரு மாறா விசை டி சமன் சைபர்ல பார்த்தாலும் அதே விசை தான், டி சமன் டீல பார்த்தாலும் அதே விசை தான். இந்த விசை மாறா விசை. விசை மாறாது. விசை மாறாது என்ற அர்த்தம் இது ஆர்முடுகள் மாறாது. ஆர்முடுகள் மாறி எங்களுக்கு தெரியும் எஃப் சமன் எம்ஏ. விசை எஃப்ன்றதைக்கு சமன் திணிவுடைய மார்முடுகளையும் பெருக்கம். ஆர்முடுகள் மாறாம இருந்த விசை மாறாது. ரைட். எஃப்ன்ற விசை ஒரு பொருள்ல டி நேரம் தாக்கி கொண்டிருந்தால் அந்த பொருள்ல ஏற்பட்ட கணத்தாக்கம் இந்த விசை காரணமாக இந்த பொருள்ல அந்த விசையிட திசையில ஒரு கணத்தாக்கம் வந்து ஏற்படும். அந்த கணத்தாக்கத்தை நாங்க குறிக்கிற அதுக்குதான் நாங்க சொல்றோம் கணத்தாக்கம். எஃப்ன்ற விசை ஒரு பொருளை டி நேரம் தாக்கிட்டு இருந்தால் அந்த விசை காரணமா அந்த பொருள்ல ஒரு கணத்தாக்கம் வந்து ஏற்படும். அது அந்த விசையிட திசையில தான் அந்த கணத்தாக்கம் இருக்கும். கணத்தாக்கத்துக்கு அழகிக்கிறோம் அந்த விசையிட திசை. ரைட். கணத்தாக்கத்துக்கு திசை. ரைட். அப்ப இந்த பொருள்ல ஏற்பட்ட கணத்தாக்கத்தை நான் ஐ என்று எடுத்தால் கணத்தாக்கம் ஐ எதுக்கு சமன் என்றால் இந்த விசையடையும் அந்த தாக்குற நேரத்திலையும் பெருக்கும். எஃப் டியால பெருக்குவாறுதான் கணத்தாக்கம். உதாரணமா இங்க எஃப்ன்ற விசை இங்கல திசையில கொடுக்கப்படுதுனபடியால இந்த கணத்தாக்குற திசை இங்கல திசை. கணத்தாக்கத்துல திசை இங்கல திசையில கணத்தாக்கம் ஐன்றது என்ன? எஃப் தர டி. அப்ப யாதாயினும் ஒரு பொருள் ஏற்பட்ட கணத்தாக்கம் என்றது அந்த பொருள்ல பிரயோகிக்கப்படுற விசையையும் நேரத்தையும் பெருக்கம். இங்க டி நேரம் எஃப்ன்ற மாறா விசை தொல்பட்டிருந்தால் அந்த எஃப் எனும் விசையினால இந்த பொருளுக்கு ஏற்பட்ட கணத்தாக்கம் என்றது எஃப்ஐயும் டியையும் பெருக்கம். ரைட். இப்ப கணத்தாக்குண்டு போட்டு அதுக்கு கீழே வேணும்னா இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க. மாறா விசை உண்டு ஒரு பொருள்ல டி நேரம் தொழிற்படுது. அந்த பொருளுக்கு விளைஞ்ச ஆர்முடுகள் ஏண்டெடுப்போம். ஏண்டெடுத்தால் அந்த கணத்தாக்கு ஐ சமன் என்ன? எஃப் தர டி போடு. கணத்தாக்கு இருக்கிற குறியீடு ஐ. கணத்தாக்கு ஐ. அப்ப கணத்தாக்கத்துக்கு இம்பல்ஸ் சொல்றோம். ரைட். ஐ என்ற குறியீட்டால குறிக்கிற ஐ சமன் என்ன? எஃப் தர டி. இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். தியரி பார்த்தா எழுதுங்க. ரைட். இந்த படத்தை வரைஞ்சிட்டு டீன்னு போட்டா போதும். ரைட். கணத்தாக்கான வரைவிலக்கணம் என்னண்டா தந்த ஒரு நேரத்தில் ஒரு விசை தரப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு விசையிட கணத்தாக்கு என்பது அவ்விசையினை அது தாக்கும் நேரத்தால் அந்த விசையை அது தாக்குற நேரத்தால பெருக்கம் என வரையறுக்கப்படும். ரைட். அப்ப நான் இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதும் போட்டோ பிடிச்சி அனுப்பி விடுறேன். அதை பார்த்து உங்களோட தியரி பாட்டில் எழுதிக்கலாம். இப்போ தியரில் இந்த விஷயங்களை குறித்து வச்சுக்கோங்க. ரைட். இந்த பாட்டை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழிக்கிற நோட்ஸை நான் அனுப்பி விட்டது. அந்த தியரியை பார்த்து எழுதிக்கோங்க. ரைட். ரைட்.
பின்னே மாறா விசைண்டா ஒரு பொருள் ஏற்படுற கணத்தாக்கு I சமன் என்ன F தர T. விசை மாறினால் அப்ப இது கணத்தாக்கான இந்த சமன்பாடு விசை மாறாட்டி மாறா விசை கீழே ஒரு பொருள் இயங்குற டைமுக்கு தான் இந்த சமன்பாடு வரும். அதே விசை மாறினால் மாறும் விசையாக இருந்தால் கணத்தாக்கு என்ன சமன்பாடு? ரைட். விசை மாறுற அர்த்தம் ஒரு பொருளோட விசை நேரத்துக்கு நேரம் மாற்றமடையும். ரைட். நேரத்துக்கு நேரம் மாற்றமடையும். அப்ப நேரத்துக்கு நேரம் விசை மாறுதுன்ற கருத்து அதோட ஆர்முடுகள் என்ன செய்யுது? சீரான ஆர்முடுகள்ல நேரத்துக்கு நேரம் மாறுபட்டது. அப்ப மாறக்கூடிய விசையா இருந்தால் மாறும் விசைக்கு மாறும் விசை ரைட் மாறக்கூடிய விசையா இருந்தால் ஒரு பொருள் ஏற்படுற கணத்தாக்கத்துக்கான சமன்பாடு என்னன்னா ரைட். இப்ப நாங்க என்ன செய்யணும்டா ஒரு குறிப்பிட்ட நேரம் டிடில டிடின்றது மிகவும் சிறிய ஒரு நேரம் டெல்டா டி மாதிரி ரைட். ஒரு குறிப்பிட்ட நேரம் டிடில அந்த பொருளுக்கு ஏற்படுற கணத்தாக்கத்தை காணும். ஸ்டார்ட் பண்ணின உடனே எஃப்ன்ற விசை தாக்குற டைம்ல எஃப்ன்ற மாறக்கூடிய விசை ரைட். எஃப்ன்றது மாறக்கூடிய ஒரு விசை ரைட். மாறக்கூடிய விசை. அப்ப பொருள் இயங்கின இடம் ஓண்டு வச்சா ஒரு குறிப்பிட்ட தூரம் பெய்து அந்த விசைக்கு அந்த பொருளுக்கு எஃப்ன்ற ஒரு விசை ஒன்று இருக்குது. அப்படி இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணின உடனே அந்த பொருளுக்கு ஒரு எஃப்ன்ற ஒரு விசை ஒன்று இருக்கு. இந்த எஃப் வந்து மாறும். ஒரே எஃப் ஆயிக்காது. டி நேரத்துக்கு பிறகு பார்த்தண்டால் இங்க தொழிற்படுற விசைன்றது வேற விசை. இந்த ஆர்முடுகள் சீரற்ற ஆர்முடுகள் மாறக்கூடும். இனி இப்படி இருந்த இத கணத்தாக்கத்துக்கான சமன்பாடு I சமன் என்னென்றால் என்ன செய்யணும் என்றால் ஒரு மிகச்சிறிய நேரத்துல அதுல ஏற்படுற கணத்தாக்கத்தை கண்டுபிடிக்கிற அது என்ன பிரயோகிக்கப்படுற நேரத்துல அதுல கணத்தாக்கு எஃப் தர டி. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதை கணத்தாக்கு ஒரு குறிப்பிட்ட மிகச்சிறிய நேரத்தை எடுத்தா அதோட கணத்தாக்கு மாறாதே விசை மாறாதே. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல புது விசையில பெரிய அளவு மாற்றம் உண்டு இல்லை. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த பொருளை தாக்குற விசை எடுக்கிற அந்த விசை அந்த நேரத்தால பெருக்கிற இத மாதிரி இங்கிருந்து இங்க வர மொத்த கணத்தாக்கு எனக்கு தேவை டி நேரத்துல இந்த பொருள் ஏற்பட்ட கணத்தாக்கு. இப்ப நாங்க கண்டிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரம் டிடின்றது மிகவும் ஒரு சிறிய நேரம் மில்லி செகண்ட் மாதிரி ஒரு சிறிய நேரம் ரைட். ஒரு சிறிய நேரத்துல அது கணத்தாக்கு எனக்கு தேவை இந்த மொத்த நேரத்தில் டி நேரத்துல எவ்வளவு கணத்தாக்குன்னு தேவை. அப்ப நான் என்ன செய்யணும் என்றால் நீங்க இன்னும் தொகையீடு படிக்கல தொகையீடு தான் இதை கண்டுபிடிக்கிறேன். தொகையிடணும் இந்த இப்படி சின்ன 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 எடுத்து மொத்தமா கூட்டம். இந்த எஃப் இன்டு டிடியை இப்படி டிடின்னு சிறிய 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 நேரமா எடுத்து எஃப் இன் டிடிஎம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த விசை அது தர நேரம் குறிப்பிட்ட நேரத்துல அதோட விசை அது தர நேரம் அப்படியே அந்த விசையையும் நேரத்தையும் பெருக்க வர பெருக்கம் எல்லாத்தையும் இங்கிருந்து இங்க வர எடுத்து மொத்தமா கூட்டம். அப்படி கூட்டுறதுக்கு நாங்க சொல்ற தொகையிடுதல். தொகையீடு எங்கிருந்து எங்க வர தொகையிடுறா டி சமன் சைஃபர்ல இருந்து டி சமன் டி வர நோட்டு டி வர டி சமன் 0 இருந்து டி வர தொகையிடணும் எஃப் தர டிசிய. அப்ப இந்த தொகையிட வாரதுதான் இதுல மொத்த கணத்தாக்கத்தை தரும் மாறும் விசைக்கு. இது நீங்க இப்ப நார்மலா வழங்கி வச்சுக்கோங்க. தொகையீடு படிக்கிறதுக்கு போறதுதான் உங்களுக்கு இதுல மேலதிக விளக்கம் விளங்கும் ரைட். பின் இதுல ஆன்சர்ன்றது ஃபைனலா இதுக்கு வர ஆன்சர்ன்றது எஃப் தர டியா தான் வரும். இது மாறக்கூடிய ஒரு விசையின்படியால ஃபைனலா வரக்கூடிய ஆன்சர் வந்து I சமன் இந்த மாற்றம் என்று வரும். அது நான் புறவு பார்ப்போம். மாறக்கூடிய விசைக்கு கணத்தாக்கு என்னன்னு புறவு பார்ப்போம். கடைசியா I சமன் MB மைனஸ் MU உண்டு எங்களுக்கு இதுல ப்ரூஃப் பண்ணி எடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. புறவு பார்ப்போம். இப்ப நீங்க தொகையீடு பார்க்காதனால இந்த மாறும் விசைய நீங்க கருத்து கொள்ள தேவையில்ல. இந்த மாறா விசைக்கு மட்டும் பாருங்க. மாறா விசை மாறும் விசை எல்லாத்துக்கும் நாங்க கணத்தாக்கத்துக்கு எடுக்கிற கடைசி சமன்பாடு ஒன்றாத்தான் இருக்கு. I சமன் டெல்டா MVன்ற சமன்பாடு. இதை மாறும் விசைக்கும் பாவிக்கலாம் மாறா விசைக்கும் பாவிக்கலாம். அதால நீங்க பிரச்சனைப்படுத்த தேவையில்ல. அப்ப அதால அந்த தொகையீடு விஷயமா படிச்சதுக்கு பிறகு நான் பார்ப்போம். இப்ப நார்மலா இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தொகையீடுகள் இந்த குறியீட்டுக்கு பெயரு தொகையீட்டு குறியீடு. இது அர்த்தம் தொகையிட போறோம் எஃப் தர டி. இது பெருசா நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்க தேவையில்ல. I சமன் எஃப் தர டி தெரிஞ்சுக்கோங்களே ரைட். அடுத்ததா கணத்தாக்கம் I என்றது உந்த மாற்றத்துக்கு
சமன். I வந்து எதுக்கு சமன் என்றால் ஒரு பொருள் ஏற்படுற உந்த மாற்றம் டெல்டா எம்பிக்கு மாறா விசைக்கும் பார்க்கிற மாறக்கூடிய விசைக்கும் பார்க்கிற மாறக்கூடிய விசைக்கு ப்ரூஃபை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தொகையீடு தேவை. அதால நான் மாறக்கூடிய விசைக்கு ப்ரூஃப் பண்ணி காட்ட மாட்டேன், மாறா விசைக்கு மட்டும் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். தொகையீடு படிச்சதுக்கு அப்புறம் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். இது பிரச்சனை இல்லை, இதை ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு கேட்டுவார். அதால மாறா விசைக்கும் மாறும் விசைக்கும் ஒரே சமன்பாடு தான் I7 டெல்டா. அதை நான் மாறும் விசைக்கு மட்டும் ப்ரூஃப் பண்றேன், சாரி மாறா விசைக்கு மட்டும் ப்ரூஃப் பண்றேன், மாறும் விசைக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டல. அது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், தொகையீடு படிச்சதுக்கு பிறகு அதோட விளக்கத்தை தரலாம். நான் படிக்காததுனால அதை விளக்கத்தை தர முடியாத நிலைமை, அது பிரச்சனை இல்லை. ரைட், பொதுவா நிறைய சமன்பாடுகள் பிசிக்ஸ்ல நீங்க பாவிக்கிற நிறைய சமன்பாடுகள் ஆயிக்கட்டும், மேத்ஸ்ல பாவிக்கிற நிறைய சமன்பாடுகள் ஆயிக்கட்டும், அதே மாதிரி நீங்க ஓலவல படிச்சுக்கிற கனவளவுக்கான சமன்பாடு, கூம்பிட கனவளவு, அதே மாதிரி உருளையிட கனவளவு, கோலத்திட கனவளவு, வட்டத்திட பரப்பளவு, அந்த பரப்பளவு கனவளவு எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா தொகையீடு பயன்படுத்தித்தான் கண்டுபிடிக்கிற. தொகையீட்டு பிரயோகத்தை வச்சு தொகையீட்டை படிச்சுண்டா அதை கண்டுபிடிக்க ப்ரூஃப் பண்றேன்னா தொகையீடை வச்சு நீங்க பாடமாக்குற நிறைய சமன்பாடுகளை தொகையீடை வச்சு ப்ரூஃப் பண்ணலாம். ரைட், சில சமன்பாடுகள் பிராக்டிக்கலா ப்ரூஃப் பண்ற, அந்த பிராக்டிக்கலா ப்ரூஃப் பண்ற பரிசோதனை ரீதியா ப்ரூஃப் பண்றது இல்லாம அடுத்த சமன்பாடுகள் எல்லாத்தையும் எங்களுக்கு தொகையீட்டு மூலமா காட்டலாம். அதனால தொகையீடுன்றது முக்கியமான ஒரு பாடம். அது நாங்க பியோல அடுத்ததா பார்க்க போறது. 13th ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இருக்கிற பாடம். அப்ப 12th தேர்ட் டேர்ம் ஃபுல்லா முடிச்சுட்டு அங்கே 13th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தொடங்க போறது அந்த பாடம் தான். ரைட், அதுல அந்த தொகையீடு படிக்கிறேன்னா உங்களுக்கு வகையீடு தேவை. வகையீடு மறந்தா தொகையீடு கஷ்டமா, ஏன்னா வகையீற்ற மறுதலை தான் தொகையீடு. ரைட், அதால வகையீட்டு பாடத்தை ஃபுல்லா டச்ல வச்சுக்கோங்க, மறக்கவான். ரைட், ஃபைனல் எக்ஸாமுக்கு ஈஸியா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பாடம். ரைட், அப்ப சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு விசையோட கணத்தாக்கம்ன்றது அந்த விசையையும் அந்த விசை தாக்குற நேரத்தையும் பெருக்கவார பெருக்கம். மாறும் விசையா மாறா விசையா இருந்தால், மாறக்கூடிய விசையா இருந்தால் தொகையிட்டு கண்டுபிடிக்கணும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வேணும்டா இதை இப்பதை நோட் பண்ண தேவையில்லை, இதை நீங்க நோட் பண்ண வானம், இதை மட்டும் நோட் பண்ணி ரைட். பிடி நான் இதை அழிக்கிறேன். பினி I சமன் டெல்டா எம்பின்ற சமன்பாட்டை நான் ப்ரூஃப் பண்ண போறேன். இதை அழிக்கிறேன். ரைட், மாறா விசைக்கு நான் I சமன் டெல்டா எம்பின்ற சமன்பாட்டை ப்ரூஃப் பண்றேன். மாறா விசை அதே மாதிரி மாறும் விசைக்கும் ப்ரூஃப் பண்ணலாம். மாறும் விசைக்கு நான் இங்க ப்ரூஃப் பண்ணி காட்டல, அதுக்கு தொகையீடு தேவைன்றதுனால். தொகையீட்டு அடிப்படை விஷயம் உண்டாக்கு தேவைப்படுது, தொகையீடு படிச்சதோடு தான் வழங்கும். அதை நான் ப்ரூஃப் பண்ணி காட்டல. ரைட், பினி ஒரு குறிப்பிட்ட திணிவுல M என்ற திணிவு T சமன் 0ல நேரம் அளவிடப்படுற கணத்துல ஒரு விசை என்று தாக்குதுன்னு எடுப்போம், F என்ற விசை. ரைட், இந்த பொருளோட ஆரம்ப வேகத்தை நான் யூன்னு எடுக்கிறேன். யூ ஒரு விசையோடு பிரயோகிக்கப்பட்ட அந்த விசையில திசையில பொருளுக்கு ஒரு ஆர்முடுகள் ஒன்று ஏற்படும், அதுக்கு ஏற்படுற ஆர்முடுகளை ஏன் எடுக்கிறேன். இந்த ஆர்முடுகள் காரணமா இந்த பொருள் வந்து பயணிக்கும். பொருள் பயணிச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது. ரைட், அதாவது T சமன் Tன்ற நேரம் எடுப்போமே, இங்க இருந்து இங்க வரதுக்கு நேரம் T சமன் T. இந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது.
கோணத்துக்கு பிறகும் அந்த பொருளை தாக்குற விசையை பார்த்தால் அதே எஃப்ன்ற விசையாத்தான் இருக்கு. மாறா விசை. மாறா விசை தானே, விசை மாறல, அதே விசையத்தானே இருக்கு. பொருளுக்கு ஒரு ஆர்முடுகள் ஏற்படுது, அதனால வேகம் அதிகரிக்குது. இப்ப யூன்று இருந்த வேகம் வியா மாறும். பின் இந்த கணத்தாக்கம், இப்போ பொருள்ல எஃப்ன்ற விசை டி நேரத்துல தொழிற்பட்டால் அந்த விசையோட திசையில, இங்கல திசையில இந்த பொருளுக்கு கணத்தாக்கம் வரும். அந்த கணத்தாக்கம் தான் என்ன? ஐ. ஐ வந்து எதுக்கு சமனாய்க்கும்டா டெல்டா எம்பிசி, உந்தத்துல ஏற்படுற மாற்றத்துக்கு சமனாய்க்கும். நீங்க படிச்சிருப்பீங்க, கணத்தாக்கம் உந்த மாற்றத்துக்கு சமன். இதை நாங்க ப்ரூஃப் பண்ணுவோம். ரைட், இந்த ஐ சமன் டெல்டா எம்பின்றத நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்ட போறேன். ரைட், பின்னி ஐ சமன் டெல்டா எம்பின்ற அர்த்தம் உந்த மாற்றம். உந்த மாற்றம் என்றா, உந்தம்ன்றது எங்களுக்கு தெரியும், துணிவு தர வேகம். இறுதி உந்தத்திலிருந்து ஆரம்ப உந்தத்தை கழிக்கவாறு. இங்கல திசையில் ஐ சமன் டெல்டா எம்பியை பாவிச்சு இங்கல திசையில் இறுதி உந்தம். இங்கல திசையில உந்தத்துக்கு திசைக்கிற வேகத்திட திசை தான் உந்தத்திட திசை. அப்ப இறுதி உந்தம்ன்றது என்ன? எம் இன்டூ, இங்கல திசையில தானே ஐ சமன் டெல்டா எம்பியை பாவிச்சுக்கிறேன், எம் இன்டூ வி மைனஸ் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். ஆரம்ப உந்தம் திணிவு எம் இன்டூ வேகம் யூ, இங்கல திசையில இருக்குது எம் யூ. இப்ப எம்பி மைனஸ் எம்யூ, இதுதான் என்ன? கணத்தாக்கத்துக்கான சமன்பாடு. ஐ சமன் டெல்டா எம்பி ஷோர்ட்டா குறிக்கிறது இதுதான், எம்பி மைனஸ் எம்பி. ரைட், இதுதான் கணத்தாக்கத்துக்கான சமன்பாடு. இதை நான் ப்ரூஃப் பண்ணி காட்ட போறேன். ரைட், பின் எப்படி இதை ப்ரூஃப் பண்றேன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த விசை காரணமாக ஒரு பொருள் ஏற்பட்ட கணத்தாக்கம் ஐன்றது எதுக்கு சமன்? அந்த விசைய நேரத்தால பெருக்கம் தானே எஃப் தர. ஆனால் எனக்கு தெரியும் இந்த துணிக்கைக்கு எஃப் சமன் என்ன? எம்ஏ. ரைட், துணிக்கைக்கு என்னன்னு குறிக்கலாம்? எஃப் சமன், இந்த எஃப்க்கான சமன்பாடு என்னன்னா எஃப் சமன் என்ன? எம்ஏ. எஃப் இடத்துக்கு எம்ஏ போடலாம். ஆனா ஆர்முடுகள்ன்றது என்ன? துணிக்கைக்கு கிடையாது வி சமன் யூ பிளஸ் சேர்த்திய பாவிக்கலுமா? இந்த துணிக்கை இயக்கத்துக்கு கிடையாது எஃப் சமன் எம்ஏ பாவிச்சா எஃப்ன்றது எம்ஏ. ரைட், அப்ப எஃப் திசை தான் கணத்தாக்கத்துல திசை, இங்கள திசைனா கணத்தாக்கம் இங்கள திசையா தான். ரைட், ஆனா ஆர்முடுகளை கண்டுபிடிக்கும். துணிக்கை இயக்கத்துக்கு கிடையாக வி சமன் யூ சக ஏடியை பிரயோகிச்சால் இறுதி வேகம் வி, ஆரம்ப வேகம் யூ, ஆர்முடுகளே நேரம் டி. இதுல இருந்து என்ன? பி மைனஸ் யூன்றது என்ன? ஏடி. ஏடி இடத்துக்கு வி மைனஸ் யூ, ஏ இடத்துக்கு என்னன்னு போடலாம்? பி மைனஸ் யூ இன் கீழ் டின்னு போடலாமே. ஏ இடத்துக்கு பதிலாக என்னன்னு போடலாம்? பி மைனஸ் யூ இன் கீழ் டி. இனி ஏ தெரிஞ்சா எஃப் கண்டுபிடிக்கலுமா? எஃப் சமன் என்னன்னு வரும்? எம் இன்டூ ஏ. எம் இன்டூ ஏன்றது என்ன? பி மைனஸ் யூ இன் கீழ் டி. இனி எஃப் தெரிஞ்சா எஃப் கொண்டு போய் திங்க பிரதிடலுமா? பிரதிட்டால் ஐ சமன், கவனம், விசேட திசைங்கள் என்றபடியால கணத்தாக்குகிற திசை இங்கல திசையை போட்டே போடுங்க. கணத்தாக்கத்துக்கு திசைக்கிற, ஆகவே இங்கல திசையில அந்த பொருள்ல ஏற்படுற கணத்தாக்க ஐக்கான சமன்பாடு என்னன்னா எஃப் தரட்டி. எஃப்ன்றது என்ன? எம் இன்டூ வி மைனஸ் யூ இன் கீழ் டி தரட்டி. டிக்கு டியை கேன்சல் பண்ணினால் எம் இன்டூ வி மைனஸ் யூ, எம் இன்டூ வி மைனஸ் எம் இன்டூ யூ. எம் இன்டூ வின்றது என்ன? இறுதி உந்தம். எம் இன்டூ யூன்றது என்ன? ஆரம்ப உந்தம். ஆகவே கணத்தாக்க ஐ வந்து எதுக்கு சமன்? டெல்டா எம்பி, அதாவது உந்த மாற்றத்தை தரும். அந்த மாற்றம் என்று குறிக்கிறதுக்கு தான் நான் டெல்டான்ற குறியீட்டை போட்டிக்கிறேன். கணத்தாக்கம் ஐன்றது தரும், உந்த மாற்றத்தை தரும். ரைட், இந்த சமன்பாடு எப்படி வந்தன்ற வழி உங்களுக்கு தேவையில்ல, இந்த சமன்பாடு தான் தேவை. ரைட், இந்த சமன்பாடை கேள்வியில யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஐ சமன் டெல்டா எம். ரைட், இத ப்ரூஃப் வந்து நீங்க பிசிக்ஸ்லயே அநேகமா படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி மாறும் விசைக்கும் ப்ரூஃப் பண்ணலாம். அதை நாங்க தொகையிட வச்சு ப்ரூஃப் பண்ணோம். ஏண்டா ஐக்கு சமன்பாடு நோட் டு டி வரை திரட்டிய எஃப் எம்ஏண்டு போட்டு இங்க வந்து மாறக்கூடிய ஆர்முடுகள் படியால ஏண்டு போடலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த பொருளோட ஆர்முடுகள் எடுக்கும், டீன்ற நேரத்துல அதோட ஆர்முடுகள் எடுக்கும். ரைட், அதால தொகையிட்டு யூஸ் பண்ண வேண்டி வரும். அதால நான் அந்த விஷயத்த அதை வழங்கப்படுத்தல. மாறக்கூடிய விசைக்கும் ஐ சமன் டெல்டா ஐபியை பிரயோகிக்கலாம், மாறா விசைக்கும் பிரயோகிக்கலாம். ரைட், நோட்ல போட்டு மாறக்கூடிய விசைக்கும் பிரயோகிக்கலாம் என்ற விஷயத்த எழுதி கொள்ளுவோம். ரைட்.
ரைட். அடுத்து நோட்னு போட்டுருக்கீங்க. நாட் நாட் மாறும் விசைக்கும் I சமன் டெல்டா MVயை பிரயோகிக்கலாம் போடும். ப்ரூஃப் நான் நிறுவி காட்டல, தொகையீடு தேவைன்றதுனால். மாறும் விசைக்கும் I சமன் டெல்டா MVயை பிரயோகிக்கலாம். ரைட். இப்போ மாறா விசைக்கும் I சமன் டெல்டா MV செல்லுபடியாகும், மாறக்கூடிய விசைக்கும் I சமன் டெல்டா MV செல்லுபடியாகும். ரைட். ரைட். அடுத்த நோட்ல சில விஷயங்கள் எழுதிக்குவோம். நோட்ல எழுதிக்கோங்க. நோட்ல முதலாவது விஷயம். ரைட். நோட்ல முதலாவது விஷயம் ரோமன் இலக்கத்துல ஒன்று போட்டு எழுதிக்கோங்க. ரைட். எங்களுக்கு கணத்தாக்கத்துக்கு வந்த சமன்பாடு என்ன? I சமன் MV மைனஸ் MU. ரைட். இதுல இருந்து பாருங்க, அந்த பொருளோட ஆரம்ப வேகம் 0 என்ன நடக்கும்? ரைட். பொருளோட U சமன் 0 எனில் பொருளோட ஆரம்ப வேகம் 0 என்றால் பிதாலும் 0 தானே. I எதுக்கு சமன்? M into V. திணிவ வேகத்தால், இறுதி வேகத்தால் பெருக்க வரது கணத்தாக்கத்துக்கு சமனாக இருக்கும் ஒரு பொருளோட ஆரம்ப வேகம் 0 இருந்தால். ரைட். ஒரு பொருளோட ஆரம்ப வேகம் 0. இதுல இருந்து பாருங்க, கணத்தாக்கம் என்றது திணிவு தர வேகம் என்றபடியால திணிவுக்கு திசை இல்லை, ஆனா வேகத்துக்கு திசை. வேகம் ஒரு காவிக்கணியம் என்றபடியால கணத்தாக்கமும் காவிக்கணியம். நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒன்ற காவிக்கணித்தால பெருக்க வார சமன்பாடு ஒன்று இருந்தால் அதுட திசைதான் இதுட திசை. ரைட். ரைட். ஆகவே வேகம் ஒரு காவிக்கணியம் என்றபடியால கணத்தாக்கம் ஐயும் ஒரு காவிக்கணியம். ரைட். கணத்தாக்கம் ஐயும் ஒரு காவிக்கணியம். ரைட். இப்ப கணத்தாக்கத்திர திசைன்றது தரும் வேகத்திர திசை. கணத்தாக்கத்திர திசை வேகத்திர திசையை தரும். வேகத்திர திசை தான் கணத்தாக்கத்திர திசை. உதாரணமாக கணத்தாக்கத்துக்கு திசைக்கிற வேகத்துக்கு திசைக்கிற கணத்தாக்கத்துக்கு திசைக்கிற. அப்ப இங்கல திசையில கருதினா கணத்தாக்கமும் இங்கல திசையில தான் ஈக்கணும், வேகமும் இங்கல திசையில தான் ஈக்கணும். அப்படி இல்லாட்டி எதிர் திசையில இருந்தா மைனஸும் போடணும். ரைட். அப்படி இல்லாம நாங்க I சமன் டெல்டா MV இங்கல திசையில பாவிச்சால் கணத்தாக்கமும் இங்கல திசையில தான் ஈக்கணும், வேகமும் இங்கல திசையில தான் இருக்கும். ரைட். நோட்ல போட்டு முதலாவது விஷயம் இது எழுதிக்கணும். U சமன் 0 I சமன் MV. ரைட். அதை எழுதிட்டு அதுக்கு கீழே நான் சொல்ற வசனத்தை எழுதிக்கங்க.
ரைட், அதுக்கு கீழே எழுதிக்கோங்க. வேகம் v ஒரு காவிக்கணியம் ஆதலால், வேகம் v ஒரு காவிக்கணியமாதலால் கணத்தாக்கு ஐயும் ஒரு காவிக்கணியமாகும். வேகம் v ஒரு காவிக்கணியமாதலால் கணத்தாக்கம் ஐயும் ஒரு காவிக்கணியம் ஆகும். அடுத்த வரி இருத்தல் வேண்டும். வேகமும் கணத்தாக்கமும் ஒரே திசையில இருத்தல் வேண்டும். கணத்தாக்கம் எந்த திசையில் இருக்கிறோம், வேகத்தை அந்த திசைக்கு கூறுவிருக்கின்றோம். வியும் ஐயும் ஒரே திசையில் இருத்தல் வேண்டும். ரைட், அப்ப திருப்ப ஒரு முறை சொல்றேன். வேகம் v ஒரு காவிக்கணியமாதலால் கணத்தாக்கம் ஐயும் ஒரு காவிக்கணியமாகும். வியும் ஐயும் ஒரே திசையில் இருத்தல் வேண்டும். ரைட், அடுத்த நோட்ல ரெண்டாவது விஷயம். நோட்ல போட்டாங்களே, ரெண்டாவது விஷயம் என்னண்டா, எங்களுக்கு தெரியும் I சமன் என்ன, mv மைனஸ் mu. I சமன் mv மைனஸ் mu மேல போட்ட படத்துல. ரைட், இனி ஆனா எனக்கு தெரியும் ஐன்றதுக்கு சமன் f தர t. ரைட், இதுல இருந்து என்ன சொல்லலாம், என்ன f தர t எதுக்கு சமன், திசைய நேரத்தால பிரிக்க வாரது எதுக்கு சமன், mv மைனஸ் mu. ரைட், mv மைனஸ் mu. இதெல்லாம் நான் பார்க்கறது மாறா விஷயம். ரைட், இதுல இருந்து பாருங்க f தர t mv மைனஸ் mu. இதுல இருந்து f பூஜ்ஜியம் என்ன நடக்கும், f சமன் பூஜ்ஜியம் எனி பாருங்க, இந்த f பூஜ்ஜியம் என்றால் f பூஜ்ஜியமா இருந்தால் இந்த பொருள்ல புற விசை ஒன்று தாக்குறல்ல. இந்த fன்றது புற விசை தானே, வெளியில இருந்து பிரயோகிக்கிற ஒரு விசை. அப்ப f பூஜ்ஜியம் என்றால் இந்த பொருள்ல புற விசை ஒன்று தாக்கப்படல. அப்ப புற விசை ஒன்று தாக்கப்படாட்டி f பூஜ்ஜியம் என்றால் இதோட பூஜ்ஜியம் சமன் என்ன, mv மைனஸ் mv. இனி இதுல இருந்து mv சமன் என்ன, பிளஸ் மைனஸ் mu, இங்களை வந்த பிளஸ் mu தானே. ஆக எனக்கு இது இப்படி போடலுமா, m இன்டு v சமன் m இன்டு. அப்ப m இன்டு v சமன் m இன்டு u அர்த்தம் இறுதி உந்தம் ஆரம்ப உந்தத்துக்கு சமன். பாருங்க, திணிவு தர வேகம் என்றது என்ன, இறுதி வேகம் தர திணிவு இறுதி உந்தம், ஆரம்ப வேகம் u தர திணிவு ஆரம்ப உந்தம், இறுதி உந்தம் ஆரம்ப உந்தத்துக்கு சமன். அப்ப இறுதி உந்தம் ஆரம்ப உந்தத்துக்கு சமன் என்றா உந்தத்துல இழப்பு இல்லை. உந்தத்துல இழப்பு இல்லைண்டா உந்தம் காக்கப்படுகிறது. இதைத்தான் நாங்க என்ன சொல்ற, உந்த காப்பு தத்துவம். இறுதி உந்தம் ஆரம்ப உந்தத்துக்கு சமன், உந்தத்துல மாற்றம் இல்லை, உந்தம் காக்கப்படும், உந்த காப்பு தத்துவம். உந்த காப்பு தத்துவம் என்னென்றால் வெளி விசை புற விசை ஒன்று தாக்கப்படாத விடத்து ஒரு தொகுதியில மொத்த உந்தம் காக்கப்படும். அதுதான் என்ன, உந்த காப்பு தத்துவம். உந்த காப்பு தத்துவத்தை ப்ரூஃப் பண்ணிக்கிறோம் இதை வச்சு. ரைட், இதை எழுதிக்கொள்ளும். ரைட், எழுதிட்டு கீழே எழுதுங்க, இது உந்த காப்பு தத்துவம் எனப்படும். அதுக்கு கீழே எழுதிக்கோங்க, இந்த ரெண்டாவதுக்கு கீழே இது அவ்வளோத்தையும் எழுதிட்டு கீழே எழுதிக்கோங்க, இது உந்த காப்பு தத்துவம் இல்லாட்டி உந்த காப்பு விதி எனப்படும். உந்த காப்பு தத்துவம் அப்படி இல்லாட்டி உந்த காப்பு விதி எல்லாம் உண்டு.
ரைட். அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உந்த காப்பு தத்துவத்தை பாவிக்கிறதா இருந்தா வெளி விசை ஒன்று தாக்கப்படாது. புற விசை ஒன்று தாக்கப்படாட்டி தான் இந்த காப்பு தத்துவத்தை பாவிக்கலாம். புறவிசை தாக்கினா இந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்த முடியாது. ஆனா இந்த I = Δmv வேண்டிய இடத்துல பாவிக்கலாம். புறவிசை தாக்கினாலும் பாவிக்கலாம், புறவிசை தாக்காட்டியும் பாவிக்கலாம். I = Δmv வேண்டிய இடத்துல செல்லுபடியா. புறவிசை தாக்கினாலும் சரி, புறவிசை தாக்காட்டி. புறவிசை தாக்காட்டி I பூச்சியமா இருக்குமே, ஆனா தாக்க முடியாது. F பூச்சியம் F திரட்டி பூச்சி. அப்ப புறவிசை தாக்கினாலும் இந்த I = Δmv பாவிக்கலாம். ஆனா இந்த காப்பு தத்துவத்தை பாவிக்கிறா புறவிசை வந்து தாக்கப்படாது. அந்த டைமுக்கு தான் இந்த காப்பு தத்துவம் செல்லுபடியாகும். கவனம், புறவிசை தாக்குற இடங்களுக்கு நாங்க இந்த காப்பு தத்துவத்தை பாவிக்க முடியாது. ரைட், அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ரைட், கீழே எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே புறவிசை யாதொன்றும் தாக்காத விடத்தே உந்த காப்பு விதி வலிதானது ஆகும். வலிதானது அப்படின்னா செல்லுபடியாகும். புறவிசை யாதொன்றும் தாக்காத விடத்தே உந்த காப்பு விதி வலிதானது ஆகும், செல்லுபடியாகும். இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த டைம் முடிய போகுது. டைம் முடிஞ்சதை ஜாயின் ஆகுங்க. ரைட், இனி ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள், உண்மையான ஹெடின் மொத்தலும் வார, இதுல கணத்தாக்கமும் வார. அதால மெயின் ஹெடினை நீங்க இப்படி போடுங்க, மொத்தலும் கணத்தாக்கும் போடுங்க. ரைட், மொத்தலும் கணத்தாக்கும். உங்களோட கொப்பிக்கு முன்னுக்கும் மெயின் ஹெடின் இப்படி போடுங்க, மொத்தலும் கணத்தாக்கும். இல்லாட்டி கணத்தாக்கு இழுவை, கணத்தாக்கு விசை எல்லாம் உண்டு. இலையில வார டைமுக்கு கணத்தாக்கு இழுவை, சும்மா பொருட்கள்ல பிரயோகிக்கப்பட்ட டைமும் கணத்தாக்கு விசை. மொத்தலும் கணத்தாக்கும்.